ஹலோ ஹால், ஐ எம் சாரா. ப்ளவுஸ் கட்டிங் பேட்டர்ன் 28 சைஸ்லேருந்து 48 சைஸ் வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. என்கிட்ட மிஷின் இருக்குது, ஆனால் எனக்கு அவ்வளோவா தைச்சு பழக்கம் இல்லை, கட் பண்ணவும் தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. முதல்ல தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். சிசரு, ஸ்கேலு, டிசி மார்க்கர், ஒரு ட்ரிம்மர், ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர். இது தையல் போட்டு தப்பாக தைச்சிட்டிங்க அப்படின்னா பிரிக்கிறதுக்கான டூல்ஸ். மொத்தம் இவ்வளோ தான். இதில் ஒரு 4 இருந்தாலே போதும். சிசரு, ட்ரிம்மரு, டிசி மார்க்கர், ஸ்கேல் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு ஒரு 1 மீட்டருக்கான ப்ளவுஸ் கிளாத்து, அதுக்கப்புறம் ஒரு டேப்பு. இது சும்மா அந்த ரவுண்டு நெக்குக்காக எடுத்து வச்சுருக்கேன். நெக் அந்த இடத்துல வச்சு வரையும் போது ரவுண்டாக வரும்ல, அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது பிளாஸ்டிக் டப்பா மூடி இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தில் ஓரத்தில் நூல் விலகி இருக்குது, நூல் அகண்டு வருது. இது ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் தான். இதை கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் மெத்தேடு, ஒரு கோடு போடுறீங்க, அந்த கோட்டு மேலேயே நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணுறீங்க. அது வளைவாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் சரி கட் பண்ணணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு கோட்டுக்கு மேலே கட் பண்ணணும். உங்கள் சிசரில் ஃப்ரண்ட்டில் கட் பண்ணுது அப்படின்னா ஃப்ரண்ட்டை வச்சே மூவ் பண்ணுங்கள். இல்லை நடுப்பகுதியில் தான் கட் பண்ணுது அப்படின்னா நடுப்பகுதி வச்சே கட் பண்ணி மூவ் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ என்னோடய சிஸ்டர் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 வருஷமாக ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கட் பண்ணுது. அதனால் நான் ஃப்ரண்ட்டை வச்சு தான் மூவ் பண்ணிட்டு வரேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கட் பண்ணும்போது லைட்டாக நடுவில் வச்சு கட் பண்ணுவோன்னு மூவ் பண்ணிடுவீங்க. என்னாகும் அப்படின்னா கிளாத் ஒரு மாதிரி மேலே கீழே கட்டிங் தப்பாக விழுந்துடும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எங்கே கட் பண்ணுறதுன்னு லைட்டாக ஒரு ரஃப் கிளாத்தில் கட் பண்ணி பாருங்கள். முனையில் கட் பண்ணுச்சுன்னா முனையை வச்சே தான் கட் பண்ணிட்டு வரணும். இல்லை எனக்கு புது சிசராக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபுல் சிசரை யூஸ் பண்ணலாம். அந்த சிசரோட அந்த வீ இருக்குல்ல, வீக்கு நடுவில் துணி போகும், கரெக்டாக கட் பண்ணணும். சைடில் இப்படி போனால் கட் பண்ணக்கூடாது, அந்த இடத்துல நிறுத்திடணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் தைக்கிறதுக்கான பேசிக் மெத்தேடு இது ஒரு மெத்தேடு. 2 துணியை ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான். மேலே ஒரு துணி, கீழே ஒரு துணி. ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ துணி மிச்சம் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. சைடில் மிஷினில் நீடில் குத்தி இறங்குதில்ல, அதுக்கு வலது கை பக்கம் உங்களுடைய ரைட் சைடில் துணி 0.2 மிச்சம் இருக்கணும். அந்த நீடிலுக்கு ரைட் சைடில், அந்த கைடுக்கு பக்கத்தில் 0.2 அல்லது 1 இருக்கணும். இப்போனா தான் உங்களுக்கு அந்த துணியில் தையல் போக மீதி 0.3 துணி நிற்கும். 0.3 அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா நிற்கும். அப்போ தான் தையலுக்கு மீறி பிரிஞ்சு வராது அந்த துணி. அவ்வளோதான். இது தைக்கிறதுக்கு உண்டான மெத்தட். நெக்ஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி கட் பண்ண சொல்லிட்டேன், தைக்கிறதுக்கும் சொல்லிட்டேன். இப்போ தான் ரொம்ப முக்கியமான பகுதி, மெஷர்மெண்ட் எடுக்கணும். இதுக்கு தேவை உங்களுடைய மார்பு சுற்றளவு. 2 கையும் மேலே தூக்கிட்டு டேப்பை ஆம்ஹோல், அதாவது அக்களோட கீழ் பகுதியிலேருந்து மேல் மார்பு சுற்றளவு வரைக்கும் சுற்றி கொண்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல டேப்பில் ஒரு அளவு முடியும். அந்த அளவு தான் உங்களுடைய மார்பு சுற்றளவு. உங்களுடைய நடு மார்பு பகுதியில் வச்சு அளவு எடுக்கக்கூடாது, மேல் மார்பு பகுதியில் தான் அளவு எடுக்கணும். மார்பு சுற்றளவு. அப்புறம் ப்ளவுஸோட ஹைட்டு உங்ககிட்ட உங்களால் எடுக்க முடிஞ்சால் எடுங்க, இல்லைன்னா அளவு ப்ளவுஸ் இருக்கும்ல, அதில் ஹைட்டு பார்த்துக்கோங்க. இந்த 2 நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். மற்றது எல்லாமே உங்களுடைய மார்பு சுற்றளவு வச்சு தான் நம்ம அளவெடுக்க போகிறோம். ஹைட் 15, தையலோடு சேர்த்து தான் 15. உங்களுடைய மார்பு சுற்றளவு என்னென்னு எழுதிக்கோங்க. எனக்கு 36, அதை 4ஆல் வகுத்துக்கிறேன் அப்படின்னா 9 கிடைக்கும். ப்ளஸ் 2 தையலுக்காக, அதாவது உங்களுடைய பாடி ஃபிட்டிங் போக எக்ஸ்ட்ரா பிரிக்கிறதுக்கு 3 தையல் போடணும். அந்த தையலுக்கான அளவு 2 இன்ச். பேக் நெக்கோட ஹைட்டு 8. இப்போ நெக்கோட அகலம் பார்த்துக்கலாம். ஹைட் நீங்கள் தான் எடுக்கணும். அகலம் நெக்கு வித்து 36 வகுத்தல் 16. மார்பு சுற்றளவோட 16 வகுத்திங்க அப்படின்னா வர ஆன்சர் 2.2. அது கூட 0.3 மைனஸ் பண்ணுறேன், 1.9. இது நான் கட்டிங் போடும்போது சொல்கிறேன் இந்த இடத்துல ஏன் 0.3 மைனஸ் பண்ணேன்னு. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் நெக்கு வித்து 2.2 கிடச்சதா, அது கூட 1 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 3.2. இதுதான் ஷோல்டர். நெக்ஸ்ட்டு ஆம்போல் 36 வகுத்தல் 8.
4.5 கிடச்சிருக்கு. 36னா உங்களுடைய மார்பு சுற்றளவு வகுத்தல் 8னா அது கூட வகுத்தீங்க அப்படின்னா 4.5 கிடைக்கும். அதுதான் உங்களுடைய ஆம்ஹோல் அளவு. அதாவது உங்களுடைய மார்பு சுற்றளவு மட்டும் வச்சு தான் இந்த அளவெல்லாம் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட். ஃப்ரண்ட் பார்ட்டில் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, ஃப்ரண்ட்டு நெக்கோட ஹைட்டு நான் வந்து ஒரு 5.5 எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவைப்படுமோ எடுத்துக்கோங்க. ஒரு 6 இன்ச்சு இல்லைன்னா அதுக்குள்ளே முடிச்சுக்கோங்க, அதை விட்டு கீழே இறக்க வேண்டாம். அதுக்கப்புறம் கப்போட ஹைட்டு, உங்களுடைய மார்போட கீழ் பகுதியில் வளைவாக ஒரு லைன் வந்து வரும். அந்த லைன் முடிகிற வரைக்கும் உள்ள அளவு வந்து எடுக்கணும். அப்போது 36 வகுத்தல் 3 போட்டிங்கன்னா 12 கிடைக்கும். 12 கூட 1 இன்ச் ப்ளஸ் பண்ணணும் தையலுக்காக, அப்போ 13. அதுக்கப்புறம் சைட்லேயும் ஜாயிண்ட் இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட்டில் முன்னாடி இந்த கை கீழே ஒரு ஹைட் இருக்கும். அந்த 2 ஹைட்டும் கப்போட ஹைட்டை வந்து 2ஆல் வகுக்கணும். 13 வகுத்தல் 2 போட்டிங்கன்னா 6.5. இப்போ நான் வந்து ஒரு சின்ன டிராயிங் பண்ணுறேன், இதில் வந்து உங்களுக்கு புரியும். நான் இந்த 3 அளவு எழுதியிருக்கேன்ல ஃப்ரண்ட்டில், அந்த அளவு. ஃப்ரண்ட் நெக்கு, ஆம்ஹோலு, சைடு கப்போட வளைவு பகுதி. ஃப்ரண்ட் நெக்கு 5.5, ஆம்ஹோல் வந்து 4.5, கப்போட ஹைட் வந்து 13, சைடு ஜாயிண்ட் சைடில் வர அளவு வந்து 6.5. இவ்வளோ தான். இந்த அளவு 3 அளவு வந்து ஃப்ரண்ட்டுக்கு. இது வந்து எல்லா அளவுகளுக்கும் இதுதான் மெஷர்மெண்ட்டு. உங்களுடைய மார்பு சுற்றளவு எடுத்துக்கோங்க. இப்போ 40 வகுத்தல் 16 போட்டிங்கன்னா அதுதான் நெக்கு வித்து, 40 சைஸ் உள்ளவங்களுக்கு. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மார்பு சுற்றளவு மட்டும் மாறிட்டே வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவு. ஸ்லீவுக்கு வந்து ஹைட்டு வித்து, அதாவது ஸ்லீவோட ஹைட்டு, ஸ்லீவோட அகலம், இந்த 2 மட்டும் தான் தேவைப்படும். இதையும் வந்து ஒரு சின்ன டிராயிங் போட்டு காமிச்சிட்றேன். கட் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹைட் வந்து மேல் பக்கம் வரும் 7 இன்ச்சு, அகலம் வந்து 5.5. இதுக்கப்புறம் ஒரு மார்க்கிங் வரும். அதாவது ஆம்ஹோல் அக்குளோட கீழ் பகுதி வந்து ஆம்ஹோலோட ஜாயிண்ட் வரும். பாடியோட துணியும் கையோட துணியும் சேர்ற இடம் வரும். அந்த பாயிண்ட்டுக்கு அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய நெக்கு வித்து எடுத்தீங்கள்ல, மார்பு சுற்றளவு வகுத்தல் 16, அந்த இடத்துல வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை வந்து அங்கே வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு 36 வகுத்தல் 16 2.2. இந்த 2.2 இங்கே வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்லீவ் வரைஞ்சிருக்கேன். இவ்வளோ தான் அளவுகள் வந்து தேவைப்படும். இதுக்கப்புறம் பேக் பார்ட் நான் வரைஞ்சி காமிச்சிடறேன். ஃப்ரண்ட் வரைஞ்சிட்டேன், ஸ்லீவ் வரைஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பேக் பார்ட், நெக்கு, ஆம்ஹோலு, ஃபுல் பாடி. இது வந்து நெக்கு வித்து, ஃபுல் ஹைட்டு, ஷோல்டர். எந்தெந்த பார்ட் எங்கெங்கே வரும்னு நான் வந்து எழுதுகிறேன். ஒரு ஷோல்டர், இது வந்து ஆம்ஹோல். அதே மாதிரி அந்த பக்கமும் ஆம்ஹோல், ஷோல்டர். அப்புறம் ஃபுல்லாக ஹைட்டு, மேலே ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் இடுப்பு பகுதி வரைக்கும் இருக்க ஹைட்டு. அப்புறம் நெக்கோட ஹைட்டு, நெக் வந்து 8 எழுதியிருந்தேன், அந்த ஹைட்டு. இதுக்கப்புறம் மார்பு சுற்றளவு. இவ்வளோ தான். இதில் வந்து இடுப்பு பகுதி ஒரு அளவு வரும், அது வந்து நான் கட் பண்ணும்போது சொல்கிறேன். மெஷர்மெண்ட் எல்லாமே கால்குலேட் பண்ணி பேப்பரில் எழுதி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து துணியில் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம். 1 மீட்டர் துணியை ஃபுல்லாக விரிச்சுக்கோங்க. விரிச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டு 2 துணி இப்படி இருக்கும். ஒரு துணியாக ஃபுல்லாக விரிச்சிங்க அப்படின்னா 2 கரபாகத்தையும் சேர்த்த மாதிரி வச்சுட்டு எடுத்திங்கன்னா ஒரு ஃபோல்டு விடும் 2 துணி. கரபாகத்தை கணக்கு பண்ணிக்கோங்க. கரபாகம் வந்து கீழ்ப்பக்கம் வரக்கூடாது, உங்களுடைய சைடில் தான் வரணும். அந்த 2 கரபாகத்தையும் உள்ளே இருக்க ஒரு ஃபோல்டையும் மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா 2 ஃபோல்டு 4 கிளாத்து இப்படி இருக்கும். கரபாகம் வந்து உங்களுடைய சைடில் வரணும். உங்களுக்கு முன்னாடி இந்த ஃபோல்டு
ஃபோல்டு பண்ணியிருக்க துணியெல்லாம் உங்களுக்கு முன்னாடி வரணும். கீழே வந்து நிறைய பிசு துணி இருக்குது, அதனால் எக்ஸாக்ஸ்க்காக ஒரு லைன் போட்டு அங்கே தான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். மார்க்கிங்கும் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது ஸ்லீவோட ஹைட்டு கரெக்டாக 7 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து 1 இன்ச் ஆட் பண்ணுறேன். எதுக்குன்னா தையலுக்காக. கீழே ஒரு 1/2 இன்ச் தையல் போகும், மேலே ஒரு 1/2 இன்ச் தையல் போகும், அது போக கரெக்டாக 7 இன்ச் நிற்கும். இப்போ கீழே கையோட சுற்றளவு லைன் போட்டோம்ல, எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ண அந்த லைன் மேலே வச்சு 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். உங்களுடைய கை சுற்றளவு எது வருதுன்னு பார்த்துட்டு அந்த மெஷர்மெண்ட்டை இந்த இடத்துல மார்க் பண்ணுங்கள். ப்ளஸ் 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். எதுக்குன்னா தையல் எக்ஸ்ட்ரா நம்ம உடம்பு வந்துருச்சு அப்படின்னா தையல் வந்து பிரித்து விட்றதுக்காக அங்கே 3 தையல் போடுவோம். அதுக்காக அங்கே வந்து 2 இன்ச் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். பெண்ணில் மார்க் பண்ணியிருக்க இடம் வந்து எக்ஸ்ட்ரா நான் ஒரு 1 இன்ச் சொன்னல மேலே, அதுக்கான ½ இன்ச். இப்போ கீழ் பகுதியில் முடிஞ்சுது, இந்த பக்கம் ஹைட்டும் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் ஒரு சின்ன கால்குலேட்டர் இருக்குது. ஆல்ரெடி நம்ம எடுத்தது தான். துணி வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா, உங்களுடைய மார்பு சுற்றளவை 4ஆல் வகுத்திங்கன்னா 9 கிடைக்கும். அந்த 9 வந்து இந்த இடத்துல இருக்கணும். இங்கே நம்ம 8 மார்க் பண்ணல, 8லேருந்து அந்த லாஸ்ட் வச்சிங்கன்னா 9 இருக்கணும். இப்போ இந்த இடத்துல 9 இன்ச்சு, 36 வகுத்தல் 4 9. இந்த லாஸ்ட்டு 9 இன்ச். இந்த இடத்துல 7 + 1 8 இன்ச். இந்த ஹைட்டு 8 இன்ச் இருக்கணும். 8 இன்ச்சு ஆப்போசிட் 9 இன்ச். இது அப்படியே ஒரு பாக்ஸ் சேஃபாக இருக்கும். இதுக்கப்புறம் ஹைட்டு 8 இன்ச் எடுத்தோம்ல, 7 + 1 8 எடுத்தோம்ல, அந்த இடத்துல 2.5 அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மலாக ஒரு அளவு தான். எதுக்காக அப்படின்னா அந்த இடத்துல வளைவாக வெட்டணும். அந்த இடத்துலேருந்து நீங்கள் வளைவு பகுதி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஷோல்டரில் கரெக்டாக நிற்கும். இது ஜஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான். நெக்ஸ்ட்டு அக்குள் பகுதியில் ஒரு லைன் ஜாயிண்ட் ஆகும்னு சொன்னால, அந்த லைனுக்கான மெஷர்மெண்ட் வந்து 36 வகுத்தல் 16 2.2. இந்த இடத்துல 2.2 மார்க் பண்ணிக்கோங்க. எங்கே அக்குள் பகுதி அந்த வளைவு கீழே வரும்ல, அந்த பகுதி. அதாவது கை கீழே வந்து கையோட அகலத்திலேருந்து அப்படியே மேல் பக்கமாக லாஸ்ட்டு. இப்போ 2 லைனும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கிங்லேருந்து அப்படியே லைட்டாக எஸ் மாதிரி வளைச்சி கொண்டு போனீங்க அப்படின்னா கரெக்டான கையோட வளைவு பகுதி வந்துடும். லைட்டாக இது பார்க்கும்போது லைட்டாக எஸ் மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும். நம்ம வெட்டுறது லைன்லேயே தான் வெட்ட போகிறோம். உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும், வரைஞ்சிருக்கேன்ல அதில் பார்த்தா தெரியும் எந்த இடம்னு. அந்த 9 இன்ச்சிலேருந்து கீழே கையில் எக்ஸ்ட்ரா 2 இன்ச் கொடுத்தோம், அதில் ஒரு லைனு, அப்புறம் கரெக்டான இடத்துல ஒரு லைன். அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து இதை வந்து அப்படியே டேப் வச்சு மார்க் பண்ணுவாங்க ஒரு சில பேர். அது தேவையில்லை, ஃபஸ்ட்டு பழகுறவங்களுக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்மளுடைய மார்பு சுற்றளவு 9, அதாவது 4ஆல் வகுத்திங்கன்னா 9 வருது. அதைத்தான் நம்ம ஃபுல் பீஸ்லேயே எடுத்திருக்கோம். அப்போ கரெக்டாக வரும். அதை விட கம்மியாக எடுக்கும்போது தான் அந்த இடத்துல துணி எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது துணி, அதனால் மார்க்கிங்லேயே கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். இதே ஒரு 44 சைஸ் இருக்கவங்களுக்கு 4ஆல் வகுத்திங்க அப்படின்னா 11 இன்ச் வருமா. இந்த துணி வந்து 11 இன்ச்சுக்கு பத்தாது, கரெக்டாக 9 தான் இருந்துச்சு. அப்போ ப்ளஸ் வந்து ஒரு 2 இன்ச் வந்து இந்த நான் வெட்டுற பகுதியில் தையல் போட்டு ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கர்வ் வந்து வரைவாங்க. இல்லைனா வரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பீஸ் கொடுத்து கரெக்டாக தைப்பாங்க. இது வந்து நெக்ஸ்ட்டு நான் வீடியோவில் காட்டுறேன் எப்படின்னு. இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 2 பகுதியுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஃப்ரண்ட் டு பேக் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு சைடு வந்து ஃப்ரண்ட்டுக்காக கரெக்டாக மார்க் பண்ணி லைட்டாக ஒரு சின்ன கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அந்த லாஸ்ட்டு பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் நான் வரையவே இல்லை. ஷோல்டர் சைடும் சின்னதாக இருக்குது, அந்த உள் பகுதியில் லைட்டாக வரைஞ்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரியும் எந்த பகுதியில் நம்ம கட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. அந்த லாஸ்ட் எண்டு பகுதியும் கரெக்டாக இருக்கணும். இந்த ஷோல்டர் சைடில் ஜாயின் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். வளைவாக வர பகுதியில் லைட்டாக ஒரு 1/4 இன்ச் மட்டும் கட் பண்ணியிருக்கேன்.
அவ்வளோதான் ஸ்லீவ். ஸ்லீவ் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ண பேலன்ஸ் கிளாத் இருக்கும்ல, அது வந்து நம்ம 4 துணியாக போட்டிருந்தோம். அதை 2 துணியாக போடுங்க. ஒரு ஃபோல்டு எடுத்து விட்டிங்கன்னா 2 துணி ஆகிடும். கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணிக்கோங்க. மேலே கீழே இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து தான் நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். ஃபோல்டு சைடு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. ஃபோல்டிங் சைடு கீழே வந்து ஃபுல்லாக அந்த எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஹைட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 15 இன்ச்சு. தையலும் சேர்த்தி தான். கீழே அந்த லைன்லேருந்து மேலே வரைக்கும் 15 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. தைச்சி முடிச்சதுக்கப்புறம் 14 இன்ச்சாக வந்துடும். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு, மேலே அந்த 15 இன்ச்சுக்கு கீழே அங்கே ஒரு மார்க். அதே மாதிரி அந்த லாஸ்ட்லேருந்து 15 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு பாக்ஸ் சேஃபாக கொண்டு வரணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் மேலே ஸ்ட்ரெயிட்டாக லைன் பண்ணணும். அந்த 15 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் பண்ணணும். இது வந்து கரெக்டான அளவு. கீழே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கான 1/2 இன்ச்சில் ஒரு லைன் பண்ணிவிடுங்க. கீழே இடுப்பு பகுதியில் அங்கே வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 லைனும் ரொம்ப முக்கியம். இப்போது கீழே இருக்க மார்க்கிங்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இடுப்பு சுற்றளவு வந்து 32. உங்களுடைய மார்பு சுற்றளவு 36ன்னா இடுப்பு சுற்றளவு அதுலேருந்து 4 மைனஸ் பண்ணிக்கோங்க, 32 வரும். ஒரு 1/2 இன்ச் தான் முன்ன பின்ன டிஃப்ரெண்ட் வரும். 38ன்னா இடுப்பு சுற்றளவு வந்து 34. 40ன்னா இடுப்பு சுற்றளவு வந்து 36. இப்போ வந்து எனக்கு 32 கிடச்சிது. 8ல் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அது பக்கத்துலேயே 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அது பக்கத்தில் 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். மொத்தம் 3 மார்க்கிங் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதில் நடுவில் 3.25 அல்லது 4ல் ஒரு மார்க்கிங் பண்ணி, அதுலேருந்து மேல் பக்கமாக 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி லைன் பண்ணுறேன். இது வந்து பேக்கில் டாட் பிடிப்போம்ல, அந்த மார்க்கிங். அந்த எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து இதுக்குள்ளே கவர் ஆகிடும். அதுக்காக தான் அந்த 1 இன்ச் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 3 மார்க்கிங் இருக்குது, கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்ட் ரவுண்டு 11. 9 + 2. 2 வந்து நம்ம தையலுக்காக தான் விட்டுருக்கோம். உங்களுடைய கரெக்டான மார்பு சுற்றளவை எடுத்துகிட்டு ஃபுல்லாக 11 இன்ச்சுக்கு லைட்டாக மார்க் பண்ணிட்டு வந்துடுங்க. லைன் பண்ண வேண்டாம், மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு. இது அங்கே மார்க் பண்ண உடனே ஒரு பாக்ஸ் சேஃபாக இருக்கும். இப்போ கீழே முடிஞ்சது, சைடில் முடிஞ்சது. இதுக்கப்புறம் நெக்கோட ஹைட்டு. நெக்கோட ஹைட்டு வந்து ஷோல்டர் ஜாயின்லேருந்தும் அங்கே கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே ஒரு 1/2 இன்ச் வந்து நம்மளுக்கு தையல் போனால் கரெக்டாக இருக்கும். 8 இன்ச் வந்துடும். அடுத்து நெக்கு வித்து, அந்த கரெக்டான ஃபோல்டிங்லேருந்து 2.2, 36 / 16 2.2. அதுக்கு உள் பக்கமாக 0.3 வந்து மார்க் பண்ணுறேன். இதில் தான் கட் பண்ணணும், அது வந்து தையலுக்கு. இந்த இடத்துல மட்டும் இதை கவனமாக பார்த்துக்கோங்க. 0.3 மட்டும் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 2.2 வைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் நெக்கு வந்து நல்லா அகலமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு பாக்ஸாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்கிங் வந்து 1.9, அந்த -0.3 பண்ணோம்ல, அந்த இடத்துல தான் மார்க் பண்ணுறேன். இந்தளவு வச்சிங்கன்னா கொஞ்சம் நெக்கு வந்து நல்லா கொஞ்சம் அகலமாக வரும். அதுக்காக தான் இந்தளவு வச்சுருக்கேன். அந்த 1.9 வந்து ஷோல்டருக்கு வந்து விலகி வராது. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ஒரு மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு நெக் வரைஞ்சிக்கோங்க ரவுண்டாக. டூல்ஸ் எதுவும் இல்லாத பட்சத்துக்கு இதை வச்சு வரைஞ்சிக்கோங்க, நல்லா ரவுண்டாக தான் வரும். அந்த கரெக்டாக அந்த வளைவு பகுதி தொடங்குற இடம் மட்டும் லைட்டாக கர்வ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் 2.2 மார்க் பண்ணோம்ல, அந்த மார்க்கிங்கில் வச்சு 3.2 மார்க் பண்ணுறேன். 3.2 என்ன அளவு கிடைக்குதோ அதை மட்டும் வைங்க. இதுக்கப்புறம் நெக்கு வித்தும் ஷோல்டரும் எவ்வளோ வருதுன்னு பார்த்து சின்னதாக அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, கணக்கு தெரியாத மாதிரி லைட்டாக. இப்போ வந்து ஹார்ம் ஹோல் மார்க் பண்ணுறேன். எங்கே வச்சு மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன்ல, அதில் வச்சு தான் மார்க் பண்ணணும். 4.5. அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா மேலே ஷோல்டர் ஜாயின் போயிடும், அது கீழே 4.5 வரணும்.
அதையும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அந்த சைடு ஜாயின் பக்கம் போயிடலாம். ஜஸ்ட் ரவுண்ட் வந்து 9 இன்ச் கிடச்சிருக்கு. அது கூட +1 வச்சா 11 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு 9 மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து 11 அங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இது இணைக்கிற மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் பேக் பார்ட். மேலே வர நெக்கு வித்து ஷோல்டர் ஆர்ம் ஹோல் இதில் மட்டும் கவனமாக இருக்கணும். மார்க் பண்ணும்போது 2 கோடு போட்டிருக்கல, அதை கீழே இருக்க கோட்லேருந்து எல்லா மார்க்கிங்கும் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து கட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம மார்க் பண்ணது மேலே தான் கட் பண்ணணும்னு. இப்போது மார்க்கிங் உங்களுக்கு தெரியுது, அவுட்லைனில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே. அதை அந்த சிசரோட நுனிப்பகுதியை வச்சு கட் பண்ணிட்டு வரேன். எந்த அளவுக்கு பொறுமையாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணுங்கள். கட்டிங் வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதை வந்து இப்படி தான் கட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் யாருக்கு வேணாலும் ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. இப்போ கீழே கட் பண்ணியாச்சு, ஆர்ம் ஹோல் கட் பண்ணியாச்சு, நெக்கு வித்து கட் பண்ணுற பாருங்கள். எங்கே மார்க் பண்ணியிருக்கேன் 1.9 அதுலேருந்து அழகாக ரவுண்டாக கட் பண்ணிட்டு வரேன். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க அளவு வச்சு நெக் வித் வந்து கட் பண்ணலாம். ஆனால் நெக்கு வந்து அகுண்டு வரும், ஷோல்டர் வழியாக இறங்கி வரும். அந்த மிஸ்டேக் வரக்கூடாதுன்னா 0.3 வந்து முன்னாடி வச்சு கட் பண்ண சொல்கிறேன். அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். பேக் பார்ட் வந்து கட் பண்ணி முடிச்சன்னி மேல் பக்கம் வந்து துணி இருக்கும், அதில் பேக் பார்ட் அப்படியே எடுத்து போட்டு அவுட்லைன் வந்து மார்க் பண்ணணும். துணி போடும்போது சைடு ஜாயிண்ட் இடத்துல 1 இன்ச் துணி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்கேல் வச்சுருக்கணும், அதுக்கு பக்கத்தில் 1 இன்ச் வந்து துணி விடணும் சைடில் ஜாயிண்டிங்காக. ஏன்னா ஃப்ரண்டில் வந்து கப் டாட்டெல்லாம் பிடிப்போம், அதுக்கு வந்து துணி வந்து ஒரு 1 இன்ச் தேவைப்படும். சுற்றியும் அவுட்லைனில் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கில் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 4 இன்ச்லேயே நிறுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து 5.5 தான் வச்சுருக்கோம், அதனால் அங்கே வந்து 4 இன்ச்சோடு நிறுத்திக்கோங்க. இப்போ கொஞ்சம் டார்க்காக மார்க் பண்ணுறேன். பேக் பார்ட்டை அப்படியே போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் வந்து சைடில் விட்டுருக்கேன். பேக் பார்ட்டு வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். மொத்தம் 3 அளவு தான் ஃப்ரண்ட்டுக்கு. ஃப்ரண்ட் நெக்கு, கப்போட ஹைட்டு, சைடு ஜாயிண்ட்டோட ஹைட்டு. இப்போ நான் ஃபுல்லாக மார்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கப்புறம் அந்த நெக்கில் கரெக்டாக மார்க்கிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து முன்னாடி தள்ளி வெளிப்பக்கமாக, உள் பக்கம் கிடையாது, வெளிப்பக்கமாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்கு 5.5 வச்சு அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ரவுண்ட் நெக் வந்து போட்டுக்கோங்க. இந்த முன்னாடி வந்து ஒரு 1/2 இன்ச் போட்டிருக்கேன். இது வந்து கம்பல்சரி போட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து கப்போட ஹைட் 36/3 போட்டிங்கன்னா 12 கிடைக்கும். அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா 13 இன்ச்சை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையலுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கங்காட்டிக்கு ஷோல்டரெலாம் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போது சைடில் இருக்க ஹைட் 13/2 6.5. ஃப்ரண்ட்லேயும் 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். சைடு ஜாயிண்ட் இருக்குல்ல, பாடியோட சைடு ஜாயிண்ட், அங்கேயும் 6 இன்ச் கரெக்டாக 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன்.
இது வந்து ஸ்டிச்சிங்கில் தான் உங்களுக்கு தெரியும். இந்த 1 இன்ச் வந்து 1 இன்ச்சும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன்ல, ஸ்டிச்சிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும். இப்போது இந்த 3 புள்ளையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்படியே விட்டாலும் ஓகே தான், ஒரு முக்கோணமாக இருக்கும். அப்படியே விட்டாலும் ஓகே தான், இல்லைனா வளைவாக கொண்டு வந்தாலும் ஓகே தான். ஃப்ரண்ட்டில் ஏன் 6.5 வைக்கிறீங்கன்னு சில பேர் கேட்பீங்க. ஃப்ரண்ட்டோட நெக்கில் ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு போயிடும், கீழே ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு போயிடும். இப்போது ஃப்ரண்ட் நெக்கில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குல்ல, அது 2க்கும் நடுவில் ஒரு கோடு கிராஸாக போகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த கோடு ரொம்ப முக்கியம். நம்ம கப்போட டாட் பிடிக்கும்போது அதை வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரும். இப்போ டாட் வந்து வரைகிறேன். இந்த டாட்டெல்லாம் நம்ம தைக்கும்போது இப்படி வரும். இந்த டாட்லாம் இந்த இடத்துல பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரஃப்பாக தான் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். தைக்கும்போது ரொம்ப டீட்டெயிலாகவே நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு. மூணு டாட் பிடிக்கணும். 1 2, ஆர்ம் ஹோல் சைடில் 1 3. இவ்வளோதான் ஃப்ரண்ட்டு. பேக் அப்படியே போட்டு சைடு ஜாயினில் 1 இன்ச்சு, ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கப்போட ஹைட்டு மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணணும். அவ்வளோதான். கட் பண்ணும்போது அந்த லைனில் மார்க்கிங்லேயே கட் பண்ணிட்டு வாங்க. நெக்கில் அந்த இடத்துல நிறுத்திட்டு அங்கேருந்து கிராஸாக கொண்டு வந்து முடிக்கணும். ரொம்ப கவனம் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்கணும். அவ்வளோவா மார்க்கிங் இல்லை, இருந்தாலும் ஒரு சில விஷயத்த நோட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து ஆர்ம் ஹோல் சைடு வந்து கட் பண்ணணும். இப்போது நான் ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் எடுத்து வச்சு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். நான் வந்து நெக்கு கொஞ்சம் டீப்பாக போடுவேன், அதனால் கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி வெட்டினீங்கன்னா டீப் நெக் ஆகிடும். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ். இப்போது பேக் பார்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட் வந்து மேலே வைக்கிறேன். ஷோல்டர் கரெக்டாக வைக்கணும். ஆர்ம் ஹோல் சைடு வந்து கரெக்டாக வச்சுருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்கள். பேக் பார்ட்டை விட சைடில் 1 இன்ச் அதிகமாக இருக்குது, ஃப்ரண்ட்டில் 1/2 இன்ச் வந்து அதிகமாக இருக்குது. இப்போது பட்டி எடுக்கணும். பட்டியோட மெஷர்மெண்ட் வந்து பேக்கோட ஃபுல் லென்த் எடுத்துக்கோங்க. கீழே நம்ம 11 இன்ச் எடுத்தோம்ல, அது அப்படியே எடுத்துக்கோங்க. சைடில் வந்து எவ்வளோ ஹைட் வருதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 4.5 வருது. 4.5 4.23 அந்த அளவுக்கு வருது. நான் 4.5 வச்சுக்கிறேன். டேப் வந்து அந்த ஃப்ரண்ட் கிளாத் மேலே ஒரு 1/2 இன்ச் இருக்கணும். அந்த மாதிரி டேப் வச்சு அளந்துக்கோங்க. அப்போ தான் தையலுக்கு துணி எடுக்க முடியும் அதுலேருந்து. இப்போ மிச்சம் இருக்க கிளாத்தில் 2 கிளாத் வர மாதிரி எடுத்துக்கிறேன். கீழே ஒரு கிளாத்து, மேலே ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன். மொத்தம் வந்து 11 இன்ச் மார்க் பண்ணுறேன். 36 வகுத்தல் 4 9 + 2 தையலுக்காக. ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து 3 இன்ச் அதில் கிடச்சதை அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். லாஸ்ட் அந்த சைடில் வர்றதுக்கு 4.5. இப்போ இது ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம்
9 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 9ல் பாதி 4.5, அங்கே 4.5ல் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து 9 இன்ச் முடிகிற இடம் வந்து கரெக்டான அளவு, மீதி இருக்கிற தையலுக்கான அளவு. இந்த 9 இன்ச்சில் நடுவில் 4.5ல் மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 3னா 2 தான் வரும். 1/2 இன்ச் மேலே தையலுக்கு போயிடும், கீழே 1/2 இன்ச் தையலுக்கு போயிடும். நடுவில் துணி 2 இன்ச் தான் இருக்கும் ஃபினிஷ் பண்ணும்போது. இப்போ நான் என்னென்ன அளவு எடுத்திருக்கேன்னு அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இந்த 3 டாட்டையும் இணைக்கிற மாதிரி வளைவாக ஒரு கோடு போடுங்க. அவ்வளோதான். பட்டி வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் வச்சுட்டு பேக்கில் ஃப்ரண்ட்டில் எவ்வளோ மைனஸ் ஆகுது, ஃப்ரண்ட் பார்ட் வச்சதுக்கப்புறம் பேக்கில் எவ்வளோ மைனஸ் ஆகுதுன்னு துணியை கணக்கெடுத்து கட் பண்ணிங்கன்னா கரெக்டான பட்டி வந்து கிடச்சிரும். ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அதே ஃபினிஷிங் அந்த சைட் ஜாயிண்டில் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். இப்போ இது மேலே நான் வச்சு காட்டுறேன். பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, இந்த கேப்பில் இருக்க இடையில இருக்கிறதா நம்ம அளக்கணும். அளந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தையலுக்காக துணி கீழே கரெக்டாக இருக்குது, ஃப்ரண்ட் பக்கம் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கட்டிங் பேட்டர்ன் தேவைப்பட்டா நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நான் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.